22% ஈரப்பதம் வரை இருக்கும் நெல்லை கொள்முதல் செய்வது குறித்து முடிவு செய்வதற்கான ஆய்வை நடத்த மத்திய குழு இன்று பிற்பகல் ஆய்வுக்காக வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் அவர்கள் ஆய்வை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். பருவமழை மற்றும் கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக நெல் ஈரப்பதம் அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருந்த நிலையில 17% ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய நெல்களை விட 22% ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய நெல் கொள்முதலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என கடிதம் எழுதியிருந்தது. இதனை அடுத்து மத்திய அரசு அமைத்த அந்த குழு இன்று பகல் சுமார் 1:30 மணிக்கு திருச்சி வருகின்றனர். திருச்சியிலிருந்து நேரடியாக தஞ்சாவூருக்கு புறப்பட்டு சென்று இன்று பிற்பகல் முதல் தங்களுடைய ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறாங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலையும் இன்று பிற்பகல் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய மத்திய குழுவினர் நாளை திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்திலும் அடுத்த நாள் மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் மொத்தம் 3 நாள் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதற்கு பிறகு சென்னை வரக்கூடிய அவர்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகத்திலும் அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த நெல் பணிகளுடைய ஈரப்பதத்துடைய தன்மை குறித்து ஆய்வு மேற்கொண்ட பிறகு 27ஆம் தேதி மத்திய அரசிடம் அந்த அறிக்கையை கொடுக்க இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த 17%-லிருந்து 22% இது உயர்த்தப்படுமா என்பது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது மத்திய அரசிடமிருந்து வரும். அந்த அடிப்படையில் இன்று பகல் வரக்கூடிய அவர்கள் இன்று பிற்பகல் முதல் தன்னுடைய ஆய்வை டெல்டா மாவட்டங்கள்ல தொடங்க இருக்கிறாங்க. தஞ்சை, திருவாரூர், அதே போல நாகை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. அபிநயா, 22% ஈரப்பதம் வரை நெல்லை கொள்முதல் செய்யலாமா என்பது குறித்த ஆய்வுக்காக மத்திய குழு இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு வருகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.